சார் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்காம எப்படி சார் கூட்டிட்டு போக முடியும்? உங்க ஐபிஎஸ் ஆபீசர் வந்திருக்காரு, அவங்ககிட்ட சொல்லி இன்ஃபார்ம் கேட்க சொல்லுங்க. ரீல்ஸ் போடும் முதலமைச்சர், ரீல்ஸ் போடும் முதலமைச்சர், ரீல்ஸ் போடும் முதலமைச்சர், ரீல்ஸ் போடும் முதலமைச்சர். நாளை கூடும் சட்டமன்றம், நாளை கூடும் சட்டமன்றம், நாளை கூடும் சட்டமன்றம், நாளை கூடும் சட்டமன்றம். ரியல் முதலமைச்சர் இங்கே இங்கே, ரியல் முதலமைச்சர் இங்கே இங்கே, ரியல் முதலமைச்சர் இங்கே இங்கே, ரியல் முதலமைச்சர் இங்கே இங்கே. இல்ல இது நான் மனிதாபிமானம் ஒரு 7 மணி நேரம் போட்டு போறப்ப ரீல்ஸ் போடும் முதலமைச்சர், ரீல்ஸ் போடும் முதலமைச்சர், ரீல்ஸ் போடும் முதலமைச்சர், ரீல்ஸ் போடும் முதலமைச்சர். நாளை கூடும் சட்டமன்றம், நாளை கூடும் சட்டமன்றம், நாளை கூடும் சட்டமன்றம், நாளை கூடும் சட்டமன்றம். ரியல் முதலமைச்சர் இங்கே இங்கே, ரியல் முதலமைச்சர் இங்கே இங்கே, ரியல் முதலமைச்சர் இங்கே இங்கே, ரியல் முதலமைச்சர் இங்கே இங்கே. delay ஆகுது பப்ளிக் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. I told that ரொம்ப நேரம் வெயிட் பண்ண we cannot afford to wait. நான் எதுவும் unlawful இல்லை. Any law violation no it is not good. law violation point பண்ணீங்க சார் 9 மணிக்கு no violation இதுல எதிர்த்துட்டோம். 9 மணிக்கு அது கூட்டு போகும்போது பப்ளிக் எந்த அளவுக்கு எதிர்த்துட்டோம். 10:30 போனாலும் அதே இருக்கட்டும், 11 மணிக்கு அது law violation இன்னும் நேரம் ஆக பண்ணிக்கிட்டு ஆமே violation we cannot afford to wait for long. In yoga 10 நிமிஷம் we cannot because there are a lot of implications. We have to maintain then our job இருக்கிறது. நான் அதே சமயம் will not violate the law also. If you point out is the law violated then it is correct. அது இல்லாத வரைக்கும் we should be allowed to do our job. பாத்ரூம்ல வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. 10 மினிட்ஸ் அவரே அதுக்குள்ள இவங்க சரவணனா வந்துட்டாரு. அப்படியே எடுத்து வந்துட்டு வரது அவங்க 10 நிமிஷம் டிலே ஆகிட்டே இருக்கு. இல்லைங்க, இங்க இருந்து தஞ்சாவூர் போகணும் சார், கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். உங்களுக்கு காலை கடை முடிக்காம விடுவாங்க, தஞ்சாவூர் வர முடியும். நான் law violation பண்ணேன். இல்ல இது நான் மனிதாபிமானம் ஒரு 7 மணி நேரம் போட்டு போறப்ப நான் law ஒரு 7-8 மணி நேரம் டிராவல் பண்ணி போட்டு போறப்ப காலை கடை முடிக்காமையா கூட வர முடியும். law violate பண்றேன்னு அதான் நான் லெட்டர் பண்ணி சார் கிட்ட சொல்லிடுறேன். எலியட் கம்ஃபர்ட் பெட்டர் ஐஓஆர் இருக்கா சார், நீங்க தெளிவா சர்டிஃபைட் பண்ணுங்க. கேஸ் வந்து டிஸ்போசல் பண்ணல இந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கோங்க. நீங்க கேட்டுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இல்லன்னா நீங்க பண்ணுங்க சார். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்காம எப்படி சார் கூட்டிட்டு போக முடியும்? உங்க ஐபிஎஸ் ஆபீசர் வந்திருக்காரு, அவங்ககிட்ட சொல்லி இன்ஃபார்ம் கேட்க சொல்லுங்க. உங்களாலே பேசுறீங்க. ரீல்ஸ் போடும் முதலமைச்சர், ரீல்ஸ் போடும் முதலமைச்சர், ரீல்ஸ் போடும் முதலமைச்சர், ரீல்ஸ் போடும் முதலமைச்சர். நாளை கூடும் சட்டமன்றம், நாளை கூடும் சட்டமன்றம், நாளை கூடும் சட்டமன்றம், நாளை கூடும் சட்டமன்றம். ரியல் முதலமைச்சர் இங்கே இங்கே, ரியல் முதலமைச்சர் இங்கே இங்கே, ரியல் முதலமைச்சர் இங்கே இங்கே, ரியல் முதலமைச்சர் இங்கே இங்கே.
டிலே ஆகிறது வந்து பப்ளிக் I told அது ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியும் cannot afford to wait. நான் எதுவும் அன்லாக் இல்லை எனி லா வயலேஷன் இது நீங்க 9 மணிக்கு பாயிண்ட் பண்ணீங்கன்னா correct. 9 மணிக்கு No violation. எந்த அளவுக்கு இதுல எதிர்த்துருக்கோம் 9 மணிக்கு அவர் கூட்டு போகும்போது பப்ளிக் எந்த அளவுக்கு எதிர்த்துருக்கோம் 10:30 போனாலும் அதே இருக்கட்டும் 11 மணிக்கு அது நான் லா வயலேஷன் இன்னும் நேரம் ஆக ஆமே வயலேஷன் we cannot afford to wait for long. In yoga, 10 நிமிஷம் போயிடுது. We cannot because there are a lot of implications. We have to maintain. Then our job இருக்கிறது. நான் அதே சமயம் will not violate the law also. If you point out is the law violated, then it is correct. அது இல்லாத வரைக்கும் we should be allowed to do our job. பாத்ரூம்ல வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு 10 மினிட்ஸ் அவரே அதுக்குள்ள இவங்க சரவணனும் வந்துட்டாரு அப்படியே எடுத்து வந்துட்டு வர்றது அவங்க அது 10 நிமிஷம் டிலே ஆகிட்டே இருக்கு. இல்லைங்க இங்க இருந்து தஞ்சாவூர் போகணும் சார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க உங்களுக்கு காலை கடை முடிக்காம விடுவாங்க தஞ்சாவூர் வர முடியும் நான் லா வயலேட் பண்ணேன்னு சொல்லுங்க. இல்ல இது நான் இது மனிதாபிமானம் ஒரு 7 மணி நேரம் போட்டு போறப்ப நான் லா ஒரு 7-8 மணி நேரம் டிராவல் பண்ணி போட்டு போறப்ப காலை கடை முடிக்காமையா கூட வர முடியும் லா வயலேட் பண்ணுறேன்னு சொல்லுங்க. அதான் நான் சார் கிட்ட சொல்லிடுறேன். IOR நீங்க தெளிவா சர்டிஃபைட் பண்ணுங்க. கேஸ் வந்து டிஸ்போசல் பண்ணல இந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கோங்க. நீங்க கேட்டுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இல்லன்னா நீங்க பண்ணுங்க சார். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்காம எப்படி சார் கூட்டிட்டு போக முடியும்? உங்க ஐபிஎஸ் ஆபீசர் வந்திருக்காரு அவங்ககிட்ட சொல்லி இன்ஃபார்ம் கேட்க சொல்லுங்க. உங்களாலே பேசுறீங்க. ரீல்ஸ் போடும் முதலமைச்சர் ரீல்ஸ் போடும் முதலமைச்சர் ரீல்ஸ் போடும் முதலமைச்சர் ரீல்ஸ் போடும் முதலமைச்சர் நாளை கூடும் சட்டமன்றம் நாளை கூடும் சட்டமன்றம் நாளை கூடும் சட்டமன்றம் நாளை கூடும் சட்டமன்றம் ரியல் முதலமைச்சர் இங்கே ரியல் முதலமைச்சர் இங்கே ரியல் முதலமைச்சர் இங்கே ரியல் முதலமைச்சர் இங்கே டிலே ஆகிறது வந்து பப்ளிக் I told அது ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியும் cannot afford to wait. நான் எதுவும் அன்லாக் இல்லை எனி லா வயலேஷன் இது நீங்க 9 மணிக்கு பாயிண்ட் பண்ணீங்கன்னா correct. 9 மணிக்கு No violation. அளவுக்கு இதுல எதிர்த்துருக்கோம் 9 மணிக்கு அவர் கூட்டு போகும்போது பப்ளிக் எந்த அளவுக்கு எதிர்த்துருக்கோம் 10:30 போனாலும் அதே இருக்கட்டும் 11 மணிக்கு அது நான் லா வயலேட் இன்னும் நேரம் ஆக ஆமே வயலேட் we cannot afford to wait for long. In yoga, 10 நிமிஷம் போயிடுது. We cannot because there are a lot of implications. We have to maintain. Then our job இருக்கிறது. நான் அதே சமயம் will not violate the law also. If you point out is the law violated, then it is correct. அது இல்லாத வரைக்கும் we should be allowed to do our job. பாத்ரூம்ல வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு 10 மினிட்ஸ் அவரே அதுக்குள்ள இவங்க சரவணனும் வந்துட்டாரு அப்படியே எடுத்து வந்துட்டு வர்றது அவங்க 10 நிமிஷம் டிலே ஆகிட்டே இருக்கு. இல்லைங்க இங்க இருந்து தஞ்சாவூர் போகணும் சார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க உங்களுக்கு காலை கடை முடிக்காம விடுவாங்க தஞ்சாவூர் வர முடியும் நான் லா வயலேட் பண்ணேன்னு சொல்லுங்க. இல்ல இது நான் இது மனிதாபிமானம் ஒரு 7 மணி நேரம் போட்டு போறப்ப நான் லா ஒரு 7-8 மணி நேரம் டிராவல் பண்ணி போட்டு போறப்ப காலை கடை முடிக்காமையா கூட வர முடியும் லா வயலேட் பண்ணுறேன்னு சொல்லுங்க. அதான் நான் ஆல்ரெடி சார் கிட்ட சொல்லிடுறேன். IOR நீங்க தெளிவா சர்டிஃபைட் பண்ணுங்க. கேஸ் வந்து டிஸ்போசல் பண்ணல இந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கோங்க. நீங்க கேட்டுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இல்லன்னா நீங்க பண்ணுங்க சார். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்காம எப்படி சார் கூட்டிட்டு போக முடியும்? உங்க ஐபிஎஸ் ஆபீசர் வந்திருக்காரு அவங்ககிட்ட சொல்லி இன்ஃபார்ம் கேட்க சொல்லுங்க. உங்களாலே பேசுறீங்க.